1 hour எபிசோடு இன்னைக்கு யாருக்கு பாசிட்டிவ்னு கேட்டேன். யாருக்கு நெகட்டிவ் யாருக்கு பாசிட்டிவ்னு கேட்டேன். எப்படி போட்டிருக்காங்கன்னு கேட்டேன். அபி பாக்கலையா 1 hour? இல்ல நான் 1 hour பார்க்கல. விக்னேஷ் தான் சொல்லணும் யாருக்கு பாசிட்டிவ். என்ன பொறுத்தவரையும் 2 பேருமே எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சு. இவங்களுக்கு பாசிட்டிவ் அவங்களுக்கு பாசிட்டிவ்லாம் தெரியல. 2 பேருமே அவங்கள இது பண்ணிக்கிட்ட மாதிரி தான் தெரிஞ்சு. திவ்யாவும் பார்க்கவே பிடிக்கல ஆக்சுவலா எனக்கு. இன்னொரு இல்ல பாரு இது இல்ல. அதுக்கப்புறம் விக்கல்ஸ் இதுல வந்து திவ்யா அது வந்து ஏன்னா திவ்யாவுக்கு செம்ம ஸ்கோரு ஓகேவா. பட் இந்த கமருதீன் பார்வதி மேட்டர்ல அந்த கூட அரோரா அந்த இது எல்லாமே வந்து ரொம்ப அது பார்க்கறதுக்கே எனக்கு மாதிரியா தான் இருந்துச்சு. ஆனா ஆல்ரெடி கிளிப்பிங்ஸ் எல்லாமே பார்த்துருந்தேன் மதியம். இங்க பார்க்கறதுக்கும் ஃபுல்லா அப்படியே கிளிப்பிங்ஸ்ல வந்ததே வந்துருச்சு. லாஸ்டா ஒரு 10 நிமிஷம் தான் இந்த டாஸ்க் வந்துச்சு. இந்த டாஸ்க் நான் வந்துச்சு 1 hour பார்த்தேன். ஒரே சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அதில் என்னன்னா 2 பேருமே நெகட்டிவ் தான். இது 3 பேருமே நெகட்டிவ். அரோரா, கமருதீன், பார்வதி. இது தேவையில்லாம இதான் நான் என்ன நினைச்சேன், இது நமக்கு ஏதாவது ஸ்கோர் வரும்னு நினச்சி தான் கமருதீன் தேவையில்லாம உள்ள கொண்டு வந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் வந்து கமருதீன், 2வது வந்து அவங்க 2 பேருமே பார்வதியும் சரி அரோராவும் சரி. ஃபேமிலி கோர்ட் மாரி ஆயிடுச்சு. இல்ல ஆனா இதுல சாண்ட்ரா ஒண்ணு நடுவில் பூந்து ஒரு ஆட்டத்தை கழிச்சு விட்டாங்க. கமருதீன் கேம் டோட்டலா க்ளோஸ் பண்ணி விட்டாங்க சாண்ட்ரா. இதை நான் தான் ஆரம்பிச்சேன். ஆனா நான் ஆல்ரெடி நான் இருக்கும் போதே எல்லாம் முடிஞ்சிச்சு. திருப்பி இதை வாலண்டியா கொண்டு வந்து பேசுறாங்க மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆரம்பிச்சது சாண்ட்ரா அண்ட் திவ்யா இல்ல வைல்ட் கார்டுல உள்ள வரும்போது. ஹலோ மக்களே இருக்கீங்களா இல்ல லைவ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அதுல வந்து அந்த வினோத் அடிச்சுப்பான். அவுட் ஆனோடனே போயிட்டு தலையில அடிச்சுப்பான். அதோட முடிச்சாங்க. ஒன்னும் இல்ல. இப்ப சபரி இறக்கி விட்டாங்க. இல்ல சபரி இறக்குனது அது. ஆமா சபரி இல்ல அவர் பிக் பாஸ் இறக்கிட்டாரு. ஆடிட்டே இருந்தார். அது காட்டினாங்க 1 hourல வந்துச்சு. இல்ல எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை. இப்போ இவரு கானா வந்து ஒன்று சொல்லுவார்ல சுபிக்ஷா பார்த்து, அது என்ன சொன்னாரு, அவங்க டென்ஷனாகி பதில் சொன்னாங்க. அது அவர் சொன்னது கரெக்டா சொன்னாரா இல்ல அவர் தப்பா சொல்லிட்டாரா? அது எனக்கு புரியல கரெக்டா. அது யாருன்னா கொஞ்சம் என்ன ப்ரோ கானா வினோத் அருண் கானா வினோத் இந்த சுபிக்ஷா இந்த பிஆர் மேட்ச் பேசுறாங்கல்ல, அப்ப பேசும்போது அவர் எதுக்கு சுபிக்ஷா உள்ள கொண்டு வந்தாருன்னே தெரியல எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயத்துல. அது சுபிக்ஷா வந்து மீனவ பொண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல தருண் ப்ரோ. உனக்கு முன்னாடி இங்க நிறைய பேர் மீனவர்ல இருந்து வந்துட்டு போயிட்டாங்க என் ஏரியால இருந்து. ஸோ நீ அந்த இது பண்ணிக்காத அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல ஆக்சுவலா பிஆர்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பிப்பாரு முதல்ல சொன்னாங்க. ஆக்சுவலா அவங்க அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க நான் தான் மீனவ பொண்ணு ஃபர்ஸ்ட் வந்துருங்க சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு ஒன்று சொல்லுவாரு அந்த பிஆர் டாபிக். அதுதான் சொல்லுவாரு நீ தான் ஃபர்ஸ்ட் சொல்லாதான் உனக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தானே அதை சொல்லிச்சு. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தானே அதை சொல்லிச்சு. ஃபர்ஸ்ட் நான் அதை சொல்லிட்டேன் நான். இல்ல கிடையாது. இல்ல ஃபர்ஸ்ட் அவர் அது சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் சொல்லுவாரு. இல்ல நல்லா இல்ல ப்ரோ 1 hourல அப்படிதான் வந்துச்சு. 1 hour நான் 1 hour தான் பார்த்தேன். ஆக்சுவலா 1 hourல ஃபர்ஸ்ட் தான் இந்த பிஆர் டாபிக் போகும். நாமினேஷன் பண்ணும்போது அந்த பொண்ணு நாமினேஷன் பண்ணும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுவாருன்னா உனக்கு மீனவ சமூக மக்கள்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி அந்த இது சொல்லியிருப்பாரு. ஓகேவா. அதுக்கு வந்து சுபி வந்து கவுண்டர் கொடுக்கும். சுபி கவுண்டர் கொடுத்தனே இவர் என்ன பண்ணுவாருன்னா நீ மட்டும் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லிக்காத, எனக்கு உனக்கு முன்னாடியே நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல ஆக்சுவலா நீங்க தப்பா இதுவாதான் இல்லை. இந்த பிஆரை பத்தி பேசிட்டே வருவாங்கல்ல, கானாவனுக்கு போயிட்டு பேசுவாருங்க 2 பேர் பிஆர் இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு கிடையாது, ஏன்னா எனக்கு அந்த காசு இருந்தா நான் ஏன் இங்க வரப்போறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. எனக்கு தெரிஞ்சு பிஆர் பண்றது வந்து ஒண்ணு திவ்யா சொல்லுவாரா? ஆமா திவ்யா சொல்லுவாரு. அடுத்தது வந்து சுபிக்ஷா சொல்லிட்டு ஆரம்பிப்பாரு அவரு. சுபிக்ஷா சொல்லிட்டு உனக்கு வந்து அந்த மீனவ மக்கள்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. சீசன் 1ல வந்து ஸ்னேகன் டிடிஎஃப்
சீசன் 2 ஜனனி, 3rd முகின். இப்போ முகின் மட்டும் தான் டைட்டில் எடுத்திருக்கான். ஆக்சுவலா சீசன் 2ல கூட சரி ஜன்னிக்கு வந்து அந்த ஹோல் டாஸ்க் வராது, ஒரே ஒரு டாஸ்க் இருக்கும், அதுல ஜெயிப்பாங்க, அவங்க டிடிஎஃப் ஜெயிப்பாங்க. ஆக்சுவலா எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரே டாஸ்க் தான், நல்லா ஞாபகம் இருக்கு. அது வேற ஆமா, லெவல் டாஸ்க். ஏன்னா ஆமா ஜனனி நிப்பாங்க, அதுக்கு ஒரு அந்த இதுல சர்க்கிள் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுல அது நிப்பாங்க. யாசிகா வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்டே பெல் அடிச்சிருந்தா யாசிகா வின்னு. அது ஏன்னா ஜனனி வந்து நல்லா வாட்டர் குறைச்சிருப்பாங்க. யாசிகா கிட்ட வந்து வாட்டர் நிறைய இருக்கும். பட் யாசிகா கை தவறி கை பிடிக்க முடியாம விட்டுருவாங்க. விக்ரம் இறங்கிட்டான். பாரு எத்தனாவது பொசிஷன்ல இறங்கினா? சபரிக்கு அடுத்தா? ஆமா, சபரிக்கு அடுத்து பாருங்க. ஸோ விக்ரம் 8ஆ? ஐ மீன் சாரி, விக்ரம் 2, சபரி 3, கானா வினோத் பாரு 4. கானா வினோத் 3, சபரி. ஓ, கானா வினோத் இறங்கிட்டானா? ஆமா, எப்போ? விக்ரம் அடுத்தா? விக்ரம் அடுத்து. ஓ, இறங்கல, இறங்கிட்டாங்க, கையை கொடுத்துட்டாங்க. ஆனா அவர் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு, கைய ஒரு மாதிரி பிக்ஸா பிரிக்கவே இல்லை, அப்பப்போ கொஞ்சம் இது பண்ணிட்டு தான் இருக்காரு. ஓகே, இல்ல நல்லாவே எடுத்துட்டாருங்க, கையை கீழே இறக்கி மேல அப்பெல்லாம் விட்டுட்டாங்க. அது சாண்ட்ராக்கு முன்னாடியே நினைக்கிறேன். அது ஆக்சுவலா ஃபர்ஸ்டே அவர் எடுத்துட்டாரு, அத கேமரா நோட் பண்ணுச்சு, பட் அவரை சொல்லல. ப்ரோ இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 1 hour யாருக்கு பாசிட்டிவ்னு சொல்லிட்டு. சொல்லுங்க. லைக் நீங்க நேத்து எபிசோடும் இன்னைக்கு எபிசோடும் கனெக்ட் பண்ணீங்கன்னா தெரியும். நேத்தே வந்து அரோரா அப்புறம் கமருதீன் அவங்களும் எக்ஸ்போஸ் ஆயிப்பாங்க. அதை நீங்க அதுக்கப்புறம் கமருதீன் ரொம்ப லைக் ரூடா நடந்துப்பாங்க பார்வதி கிட்ட. அது எல்லாமே இப்போ நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா தெரியும் யாருக்கு பாசிட்டிவா போகுதுன்னு இந்த எபிசோட் கூட. ஏன்னா லிட்டரலா அவன் திருப்பி அதை எடுக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அவனுக்கு தான் நெகட்டிவா போகும்னு நினைக்கிறேன். கமருதீனுக்கு ஆப்வியஸ்லி நெகட்டிவ் இருக்கு ப்ரோ. ஆனா அதே நேரத்துல அந்த மேட்டர்ல நிறைய விஷயங்கள் வெளியில வந்துச்சுல்ல, அந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்த்தா பாருக்குமே கொஞ்சம் அடி வாங்கும். அதே என்ன விஷயத்த சொல்றீங்க? கமருதீன் அதுதான் சார் நானும் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா சொல்ல போனா ப்ரோ அது பார்வதிக்கே நெகட்டிவ் தான். இல்ல ப்ரோ, நான் சிம்பிளா சொல்றேன், அது அன்வான்ட் டச்ன்றது அவங்க மறந்துட்டாங்க. அது பேட் டச்சா மாறிடுச்சு. இதுல அவங்க தப்பு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் அன்வான்ட் டச்னு சொல்றது நிறைய வீடியோஸ் இருக்கு. அது அவங்க சொன்ன அந்த கமெண்ட் அவங்க பாஸ் பண்ணது தப்பு இல்லைன்னு தான் நிறைய வீடியோஸ் ப்ரூவ் பண்ணுது. தட்டி விட்டது அது இல்லாம இப்போ ஒரு வீடியோ புதுசா வந்திருக்கு, அந்த கையில கிஸ் பண்ண வீடியோ வந்திருக்கு. இப்போ யாரு போட்டுட்டு இருக்கா இதெல்லாம்? எனக்கு வரலையே டிஎல்ல. எங்க வந்துச்சு? இப்பதான் வந்துச்சு, பாக்கலையா? இல்ல அனுப்பிச்சீங்க. என்னது என்ன வந்தது? இன்ஸ்டாகிராம்ல ப்ரோ. இன்ஸ்டாகிராம்ல அவன் ஜெயில சுத்தி பார்ப்பான்ல, சுத்தி பார்த்துட்டு கையில கிஸ் கொடுப்பான்ல, அதை சொல்றேன். அந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம் வந்திருக்கு. அது பேஜ் பேரு அதை விடுங்க. இப்ப வந்து அவங்க கமருதீன் ஃபேண்டம்லயே பார்வதி அக்யூஸ் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அந்த வீடியோல கமருதீனோட எல்போ மட்டும் பாருங்க, அவ்வளோ டிஸ்கஸ்டிங்கான ஒரு பிளேஸ்ல இருக்கு. ஐ சீரியஸ்லி டோன்ட் நோ ஈவன் இஃப் இட் இஸ் தேவர் இன் ரிலேஷன்ஷிப் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் கூட ஒரு ஷோல வந்து இது ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு பண்றது. வாட்டர் மெலன் ஒண்ணுமே பண்ணாதே அடின்னு அடிச்சாங்க. எப்படிதான் கமருதீன் இப்படி எல்லாம் பண்ணியும் அடிக்காம இருக்காங்கன்னே எனக்கு தெரியல. கேட்டா இது வந்து மியூச்சுவல் அபி 10 lakhs அபி கேட்டா மியூச்சுவல் கன்சென்ட்னுவாங்க. ஐ டோன்ட் நோ, இட்ஸ் டிஸ்கஸ்டிங். அக்கா 10 lakhs பெருசா 30 lakhs பெருசா? 30 தான் பெருசு. 10 lakhsக்கு ஓவர் டைம் ஒர்க் பண்றானுங்க. 30 lakhsக்கு எவ்வளவு ஓவர் டைம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிஎல் புரா. அபி இவங்க சாண்ட்ரா பேசுனது அப்படியே போடுறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்களா? அவங்க அந்த போடுறாங்க, இந்த 1 hour எபிசோட்லயே போடுறாங்க. கமருதீனும் சபரியோட பிஆர் வந்து என்ன வந்து இது பண்ணாங்க. ஆமாங்க, அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணும்லங்க. அதானே. இல்ல நான் இந்த அளவுக்கு எல்லாம் எதிர்பார்க்கல. இதெல்லாம் அப்படியே போடுவாங்கன்னு 1 hourல போடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அதுக்கு தாங்க டாஸ்கே வச்சிருக்கான். மார்னிங் டாஸ்கே அதுதாங்க வச்சிருக்கான். இப்ப இத வச்சு தூக்கிடுவான்ல, பிஆர் எல்லாம் தூக்கிடுவாங்கல்ல. மார்னிங் டாஸ்க் அதுதான், போல்லையுமே அதான் போட்டிருக்காங்க.
அவனுக்கு மூஞ்சே சரியில்லை 2 பேருக்குமே அப்படி சொன்னவொன்னே. என்ன பண்றதுன்னே தெரியல அவனுக்கு. சபரி ஆல்சோ கொஞ்சம் சுதாரணமா இருந்தா அமைதியாயிட்டான். அம்மு இங்கிட்ட அங்கிட்டு தாவறது என்ன, நடுநடுல வந்து கத்துறது என்ன? டேய் சில் பண்றா, ஏன்டா? இது வரைக்கும் கூட எனக்கு சந்தேகம் வரல ப்ரோ. இது வரைக்கும் கூட எனக்கு சந்தேகம் இல்ல. ஆனா நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஒரே ஒரு டவுட்டு. 1 எபிசோட்ல அந்த ஆக்டிவிட்டி ரூம்ல பேசினது வந்ததா? நானும் பாருவும் அவுட் சைட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். இல்ல. அது இது கேட்டு வரலையா? ச்சே! தப்பிச்சிட்டான். ஒரு காமெடி சென்ஸே இல்லப்பா. பிபி எடிட்டிங் டீமுக்கு. பிவிக்கு ஒரு காமெடி சென்ஸ் இல்ல, ஒரு ஹியூமர் சென்ஸ் இல்ல. எல்லாமே அப்படிதான் இருக்காங்க. ப்ரோ அதோட ஹைலைட் என்ன தெரியுமா? 1 எபிசோட்ல இவன் வந்து உள்ள வந்து சாரி கேட்பான்ல கமருதீன். நான் வந்து தனியா கன்ஃபஸ் பண்றேன் வாங்கிட்ட அப்படின்னும் போது இத பத்தி தனியா வாங்கிட்ட உடனே சாண்ட்ரா நீ திரும்பி தனியா பேச போறியா இத பத்தி? சாரி ரியாக்ஷன் அதெல்லாம் எனக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் சரியா? நாளைக்கு பொறுமையா எடுத்து போடுவோம். எது திரும்பியும் இருந்தா மறுபடியும் இருந்தா அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. நாமினேஷன் பண்ணும்போது எல்லாரும் தலைமையில கை வச்சுனாங்க பாத்தீங்களா இல்லையா? கமருதீன் பேசும்போது மேஜிக் மறுபடியும் 2 பேரும் ஜாயின் ஆன ஆசையா? இல்ல மறுபடியும் பேட் டச் இஷ்யூ பண்ணுங்களேன் ப்ளீஸ். எனக்கு ஜாலியா இருக்கு. ஐ ரெக்வெஸ்ட் கமருதீன் டு ஸ்டார்ட் தி எனக்கு இஷ்யூ 1 அகைன். ஹவர்ல வந்து நேத்து நைட் நமக்கு காட்டாத வேற போட்டு காட்டி எனக்கு தெரிஞ்சு அவன எக்ஸ்போஸ் பண்ண தான் இருக்கு. நைட் தான்டா சொன்னேன் முடிஞ்சு போச்சுன்னு. கால்ல எதுக்குடா எடுத்தன்ற மாதிரி தான் இருக்கு இப்ப. இல்ல சாண்டா ஒரு क्वेश्चन கேட்டாங்களே கோட் டாஸ்க் அப்ப என்ன பண்ணிட்டு இருந்த? சூப்பர் क्वेश्चन. செம क्वेश्चन அது. கேஸ் போட வேண்டியதானே? ஆனா அது வந்து நாரிடும்க்கா. இப்போ மட்டும் என்ன ஆயிட்டு இருக்கு? எனக்கு அதெல்லாம் பார்த்து சிரிப்பா வருது. டேய் இல்ல இவன் வீக்கெண்ட்ல இத அட்ரஸ் பண்ணனும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல விஜய் சேதுபதி சொல்லணும் அது பேட் டச் கிடையாது. அவங்க சொல்லவே இல்ல அன்வான்டட் டச்னு சொல்லணும். குறும்படம் பார்க்க ரிவீல் பண்ணுவாங்க. ரிவீல் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் எண்ட் ஆயிடுச்சுல. இப்ப ரிவீல் பண்றாங்க. சண்டே ரிவீல் பண்ணுவாங்க. I don't think so they will reveal. பண்ண மாட்டாங்க. ஷோ இஸ் கோயிங் டு முடிய போகுது. இல்லங்க உள்ளதான் பேட் டச் அவங்களுக்கு புரிதல் இல்லாம பேட் டச்னு சொல்றாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். வெளியில எல்லாரையும் பார்த்துட்டு அந்த ஃபேண்டம் வந்து அது வந்து பேட் டச்னு அட்ரஸ் பண்றாங்க. அப்புறம் அவங்களே வந்து ஒரு டைம்ல அன்வான்டட் டச்னு சொல்லிட்டு அது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அப்போ வந்து வெளியில பார்த்துட்டும் நீங்க வந்து அது இன்னும் பேட் டச்னு சொன்னாங்கன்னு நீங்க வந்து கிரியேட் பண்றீங்களா? அதுதான் இதுவா இருக்குது. பிரவீன் ஆக்சுவலா பாதி பேர் பார்க்கல பிரவீன். அதை எப்படின்னாக்க அந்த கிளிப்பை மட்டும் எடுத்து போட்டு அதை வேற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. அவங்க லைவ் முழுசா பார்த்திருந்தா அது தெரிஞ்சிருக்கும் என்ன கண்டென்ட்ஸ்ல அதுல சொன்னதுன்ட்டு. அவன் கிஸ் கேட்டான்னு சொல்லுவான்ல, அதையே 1 எபிசோட்ல போடவே இல்ல. நான் கிஸ் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. டேமேஜ் கண்ட்ரோல் இப்ப போட்டாங்க இல்ல? அத பத்தி வெளிய யாரா பேசனால அதுக்கு ஒரு அடி அடிக்க முடியாதுலங்க. சேனல் ப்ராடக்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா தான் அடிக்க முடியும். அதையும் போடல. நான் சேனல் ப்ராடக்ட் அத போட்டாங்களா? நான் சேனல் ப்ராடக்ட் அப்படின்னு போடல. அதுவும் போடல. அது எப்படி போடுவாங்க? ஏன்டா போனா போதுன்னு உனக்கு வாய்ப்பு கொடுத்தா கடைசியில எங்களையே போட்டு த்ரோ பண்றது பஸ்ஸா அப்படின்னுவாங்க. அதெல்லாம் போட மாட்டாங்க. ஓகே. இத வோட்டிங் ஓபன் ஆயிடுச்சு. போயிட்டு எல்லாம் சேர்ச்சுக்கு ஒரு வோட் பண்ணிடுங்க. ஓகே வோட்டிங் ஓபன் ஆயிடுச்சு. எல்லாம் பாருக்கு வோட் பண்றவங்க எல்லாம் வோட் பண்ணிருங்க. பாருக்குலாம் ஏங்க வோட் பண்ணிட்டோம். பாருக்குலாம் ஓட்லாம் போட மாட்டாங்க. அடிதான் கொடுப்பேன். சாண்ட்ரா ஜெஜி சேச்சிக்கு ஓடுறவங்க போடுங்க. பாருக்கு போடுறவங்களும் போடுங்க. அபியக்கா போட்டாச்சு. எங்க மியூட் போட்டுருவாங்க. அப்புறமா போட்றாதீங்க. பாரு ஃபேன்ஸ் அந்த வன்மை பூனை ஒருத்தர் வருவாங்க. அவங்க வரவே மாட்டாங்க. ஐயா ஒரு நிமிஷம் இருங்கயா. நான் எல்லாரையும் மியூட் போட போறேன். நீங்க போடுற ஓட்டெல்லாம் வேஸ்ட். ஓட்டு பத்திலாம் எதுவும் நடக்கல. அங்க சுபிக்ஷாக்கு ஓட்டு போட போறேன். நான் ஓட்டு போட்டுட்டேன்பா. சரி போங்க. இன்னைக்கு ஆக்சுவலி சாண்ட்ரா நீங்க நிறைய பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஓட்டு சாண்ட்ராக்கு போடுவோம். போட்டாச்சு. எல்லாரும் ரசிகன். அவன் ஆக்சுவலா இதெல்லாம் போன வாரமே சொல்ல வேண்டியது. ஒரு அக்கா இருந்ததுனால அதை அவங்க சொல்லாம வச்சிருந்தாங்க. இந்த வாரம் அந்த அக்கா இல்ல. அதனால வந்து கரெக்டா அந்த பாயிண்ட போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. அந்த அக்கா இருந்தாங்கன்னா கேளுங்களேன். இப்போ இன்னைக்கு காலைல நடந்த பேச்சுவார்த்தை எதுவுமே நடந்திருக்காது. இது சண்டே நடந்திருக்காது. அக்கா வந்து அதை டைல்யூட் பண்ணி கலைச்சு விட்டு நம்ம திவ்யாங்க ஏங்க சண்டை போடுறீங்க விக்கல்ஸ் காம் டவுன் விக்கல்ஸ் அப்படி சொல்லி முடிச்சிருப்பாங்க. ரசிகர் டிஎம் பண்ணிருக்காங்க யுஆர்எல் இன்ஸ்டாகிராம் யுஆர்எல். ஓகே பாக்குறேன் ப்ரோ.
இங்கதான் கம்மியா பண்றீங்க. இன்ஸ்டாகிராம் எல்லாம் அப்டேட் கரெக்டா இருக்கிறாங்க. டப்பு டப்பு டப்புன்னு தீ கடாசுறாங்க வீடியோவை. என்ன வீடியோ? இப்போ சொன்னாரு மொத்தம் கொடுத்த வீடியோ. ஆமா, 3வது டாஸ்க் அதுதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஆமா ஆமா, இப்போதைக்கு அதான் ப்ரோ வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் அதான். அப்ப நாங்க கேன்சல் பண்ணி மாத்தி விட்டுறோம். ஏன்? அத நாங்க 4வது 5வது டாஸ்கா மாத்திக்கிறோம். பண்ண முடியாது. ஏன் என்ன அதுக்குள்ள ஆமா. எடுத்துட்டாங்க? ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 3வது டாஸ்கா இன்னைக்கு நடந்தது. ஆமா, நாளைக்கு வரும் உங்களுக்கு. நாளையோட சேர்த்து 3 டாஸ்க் முடிஞ்சிருக்கு. போடு என்ன போடு? கீழதான் போடணும். அப்போ வின்னரும் அதே மாதிரி தான் போகுமா? அப்போ டைட்டில் வின்னரும் விக்னேஷ் இப்ப எதுக்கு போடுன்னு ஒரு உணர்ச்சி வசத்துல கத்துன? வெயிட் பண்ணி பாருங்க, போஸ்ட் வரும். தெரியும், ஏதோ ஒரு அப்டேட் வந்திருக்கு. அப்டேட் பாரு ஜெயிச்சிட்டாங்க டாஸ்க் 3 அப்படிதானே? வாய்ப்பு இல்ல. ஆறுக்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் இது பண்ணிக்கவே மாட்டேன். வழக்கம் கட்ட வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நம்ம அப்ப நான் ஏன் திவ்யா பதில் கொடுக்கணும்? சாண்ட்ரா. அப்ப திவ்யா பாத்தியா, திவ்யா தான் சொல்ல மாட்டான். அப்படின்னா திவ்யா தான். எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? வேணாம் சாமி, நீங்களே வச்சுங்க. வாங்கி போய் ஓட்டு என்ன பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. போகலாம் அந்த பக்கம். குளுக்கோஸ் பாயிண்ட் கூட கிடைக்காது. ஒரு நிமிஷம் அபிகா வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த பிரியா அவங்களுக்கு இவங்க கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அபிகா அவங்க வந்து விட்டுருவோம். ஏன்னா இது எடுத்துனா அவங்களுக்கு எடுக்க முடியாது. ஹேண்ட்ரைஸ் பண்ணி பேச சொல்லுங்க எல்லாரும். ஏன்னா ஸ்பீக்கர்ல எல்லாம் சைலண்டா இருக்காங்க. மேஜிக் ஒருத்தன் தான் பேசிட்டு இருக்காங்க. நான் நடுவுல பேசுறது கேட்கலையா? தருண் ஏதோ பேசுறான்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியா இருக்கு. ப்ரோ பேசுறீங்களா? ப்ரோ வெளில போயிட்டு வாங்க. மதியானமே சாம்பிள் போட்டாரு. என்ன போட்டாரு? ஃபேஸ் வந்தாரு, அப்பவே பேசிட்டாங்க பாதி பேர். சில்லா ப்ளே பண்ணிட்டு இருக்கறோம் இந்த டாஸ்க. ப்ரோ ஒரு ஸ்லாட் யாராவது ஒருத்தரை மூவ் பண்ணிக்கிறேன். கீழ ஒரு ஸ்பீக்கர் எடுக்க முடியல. யாரும் பேசிட்டா நான் போறேன். எனக்கு கனெக்ஷன் சரியில்லை. யாரா பேசினவங்க யாருன்னா? இல்ல எனக்கு அல்கோ தேங்க்ஸ் கீர்த்தி. என்ன பிரியா நீங்க சொன்ன மாதிரி ஃபுல்லா மலையாளம் டாஸ்க் தான். ஆமா, நான் அது பார்த்தோன்னே நினைச்சிட்டேன். எனக்கு அது அந்த மெஷர்மெண்ட் எடுத்தோன்னே புரிஞ்சிச்சு எனக்கு. அட பாவிங்களா, அப்படியே காப்பி அடிக்கிறீங்களே அப்படின்னு. நீங்க செகண்ட் டாஸ்க் என்ன நடந்தது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? செகண்ட் டாஸ்க் பால், கோல்டு பால். பால் எப்படி மேல தூக்கி போடுறதா இல்ல ஏதோ ஒரு இதுல இருந்து எடுக்கிற மாதிரி, நெஸ்டுக்குள்ள இருந்து எடுக்கிற மாதிரி. விக்னேஷ் அப்டேட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போஸ்ட் போடு சீக்கிரம். வராதுங்க. இல்ல அந்த மாதிரி டாஸ்க் எதுவும் நடக்கல மலையாளத்துல. சரி, ஓகே பை. அதுல யார் வின் பண்ணாங்க? ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? தேர்ட் டாஸ்க் வந்து மலையாளம் டாஸ்க் தான். அந்த டேபிள் கலட்டி எடுத்துட்டு வந்து வச்சு பசில் டாஸ்க். பசில் அந்த டிக்கெட் ஃபினாலே பிக்சர் தானே? ஆமா. அது மலையாளத்துல அது நடந்தது. அதுல யார் வின் பண்ணாங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களோ? இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள எப்படிங்க வரும்? ஒரு ஆர்வ கோளாறு தான், வேற என்ன. செகண்ட் டாஸ்க்ல தான் சாண்ட்ரா. ஓகே, பாரு தெரியலங்க. தெரியலையா? ஓகே. இல்ல இப்போ அந்த டாஸ்க் ஆக்சுவலி எப்படி இது அந்த கோல்டன் பால்ல அது என்ன லக் பேஸ்ட் டாஸ்கா? ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் ப்ரோ. ப்ரோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் லீக் ஆகுதுல, இது கண்டிப்பா சேனலுக்கு தெரிய வந்தா அவங்க ஆக்ஷன்ஸ் எடுத்தா அப்படியே எடுத்துட்டாலும் எடுத்து தள்ளிட்டாலும் வாங்க ப்ரோ அந்த பக்கம். இவனு நடந்துறது ஒரு ஷோ, இதுல வேற ஆக்ஷன் இருக்காங்க. ஆக்ஷன் எடுக்கிறது தள்ளுறாங்க.
எனக்கு ஏங்க என்னமோ இவங்களே லீக் பண்ற மாதிரி தான் நான் தெரியுது. போடுற போஸ்ட்டுக்கு எலிமினேஷன் மாத்தி வச்சிருக்காங்களாம். அதெல்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. டேய் யாரா இவங்க எல்லாம்? என்ன அப்படி வர சொல்லுங்க ப்ரோ. மாத்துறதா? நான் கன்னடால தான் இருக்கேன். என்ன வந்து இது பண்ணிக்க சொல்லுங்க. சும்மா ஸ்மால் பாய்ஸ். நான் ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல பாரு இவ்வளவு நேரம் நிப்பான்னு நினைக்கவே இல்லை நானு. அவர் ஷூ வேற போடாம இருக்கா, இவ்வளவு நேரம் நிப்பா நினைக்கல. நான் செகண்ட்ல இறங்கி இருப்பான்னு நினைச்சேன் நான். நீங்க ஒரு சர்வைவர் பிளேயருங்க. ஏன் ஷூ போடாம நின்னான்னு தெரியல. அதுதான் கிரிப் அவ்வளவு கிடைக்குமா இருக்கும். கிரிப்புங்க கிரிப்பு அதுலதான் கிரிப் கிடைக்கும். ஷூ போட்டு நின்னா கூட ஸ்லிப் ஆகும். ஆனா சுபிக்ஷாவோட ஷூ வந்துட்டு அடியில வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு. அது இன்னும் ஃபுல் கிரிப் கிடைக்கும். பட் இல்ல வெறும் கால நிக்கும் சுபிக்ஷா போது அந்த வந்து குஷன் இருக்காது இல்ல, அந்த ஷாக் அப்சர்வர் இருக்காது, அதனால பெயின் அதிகமா இருக்காது ஷூ போட்டா. ஷூ போடலன்னா ரொம்ப அது டைரக்டா அப்படியே அது போன்ல போய் இதுவாகும். இந்த பாரு 10,000 20,000க்கு ஷூ வாங்கி வேஸ்டா வச்சிருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணா என்ன சொல்லுங்க பாப்போம். எனக்கு அப்படியே போய் மண்டையிலே கொட்டணும் போல இருந்தது. இல்ல எந்த டாஸ்க்கும் ஷூ போடவே மாட்டேங்குது. அன்னைக்கு கால்ல மெரிக்கிறப்ப ஷூ இல்லங்க அது வந்து வழுக்குதுன்னு சொல்லிடுச்சு. அந்த ஷூ வந்து அந்த அது ஆர்டிபிஷியல் கிராஸ் தானே, அது வழுக்குது அப்படின்னுச்சு. கமருதீனோட கை நோட் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் வேற மாதிரி புடிச்சிட்டு இருந்தாரு, இப்ப வேற மாதிரி புடிச்சிட்டு இருக்காரு. அந்த கை ஃப்ரண்ட்ல இருந்த கை எப்படி பேக்ல போச்சுன்னு தெரியல. அது கை எடுக்காம பேக்ல போய் பிடிக்கவே முடியாது. அந்த அந்த ஸ்டிக்க அந்த வுட் அப்படி பிடிக்கவே முடியாது. இப்ப அரோரா பிடிச்சிருக்காரு அந்த மாதிரியே பிடிக்கல. அவர் ஃப்ரண்ட்ல ரெண்டு பக்கம் ரெண்டு கை வச்சு பிடிச்சிருந்தாரு. இப்பதான் ஒரு கை ஃப்ரண்ட்ல ஒரு கை பேக்ல இருக்கு. அது எப்ப அந்த கை எடுத்தாரு எப்படி அந்த பக்கம் போச்சுன்னு தெரியல. ரசிகன் ஒரே கொஸ்டின் சொல்லுங்க. தனி எவிக்ட் ஆனதை வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க எல்லாருமே. தர்பீஸ் எவிக்ட் ஆகும் போதே அவங்க போக வேண்டியது. அதான் சொல்றேன் இப்ப அன்ஃபேர் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு மாசம் ஏதோ புலம்பிட்டு போறாங்க, விடுங்க 2 நாள் புலம்புவாங்க, விட்டுருங்க. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, இதுக்கு மேல என்ன கொடுப்பாங்க? இல்ல அதுதான் தர்பீஸ் போக வேண்டியது. ஆக்சுவலா மாத்தி தர்பீஸ் தூக்கிட்டாங்க அன்னைக்கே. சரி அதோட இன்னொன்னு இதை பத்தி பேசவே இல்லை பாத்தீங்களா? சபரியோட நேத்து ரியாக்ஷனை பத்தி சொல்லவே மாட்டீங்க. விக்கெட் சுக்கம் எல்லாரையும் அழிச்சிட்டாங்க போல இருக்கு. சபரியோட ஃபேஸ் பாத்தீங்களா? இன்னைக்கு வந்து ஜியோல மூன்றாம் பரை போஸ்டாவே போட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா? அதை நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஒரு போஸ்ட் ஒரு ப்ரோமோவே போட்டாங்க. என்ன இப்படி ஜீரோ இது ஜோக்கர் மெட்டீரியல் ஆக்கி விட்டானுங்க நேத்துக்கு. நான் ஜோக்கர் மாதிரி ஜோக்கரே தான். இல்ல ஜோக்கர்ல மூன்றாம் பரை கமலஹாசன் வாய வேற ஒரு மாதிரி வேற வச்சுன்னு ஒரு மாதிரி அழுகுதான். அப்படியே போட்டு விட்டாங்க. என்ன தெரியுமா போட்டுருக்காங்க? மூஞ்சி அப்படியே சேடா வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. இல்லன்னா அக்கா வந்து அடிக்கும். ஓகே இந்த கீழ உள்ள இன்னொரு கமெண்ட்ஸ் போட்டுருக்காங்க கேளுங்க. ஹாப்பி மீ ட்ரைங் டு ஹேட் சேட் அட் தி ஃபேர்வெல் ஆஃப் எ டாக்ஸிக் மேனேஜர். கனியை இங்க டாக்ஸிக்னு சொல்லியிருக்காங்க. அதை அந்த கனி ஃபேண்டம்ட்ட சொல்லுங்க. இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் 6 hours போதா என்ன? எஸ் எஸ். ஓ மை காட் சூப்பர்ங்க. போய் தூங்குங்க, 4 மணிக்கு வரையும் போகுது. நீங்க பாட்டு பாடி பீட் பேக்ஸ் பண்ணி நம்ம டயர்ட் ஆக்கிடுவாங்க. பட் பரவாயில்ல, சுபி அவ்வளவு நேரம் இருக்கா. அதுக்கு சுபிக்கு நெக்ஸ்ட் இயர் அரோவா? எஸ் எஸ் ரோமோலே வந்துருச்சுங்க. இது என்ன கேள்வி? செம்ம. அதுக்கப்புறம் கம்மு பிரியா, நீங்க தானே மத்தியானம் சொன்னீங்க மலையாளத்துல அந்த பசில் டாஸ்க் எடுத்தா நல்லா இருக்கும்னு. மத்தியானம் ஸ்பேஸ்ல. ஆமா 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 எனக்கு அந்த இது இந்த ரிவீல் பண்ணாங்களே அந்த போஸ்டர், அப்புறம் ரிவீல் பண்ணும்போது தெரிஞ்சு இதுதான் வரும் அப்படின்னு. அதுதான் நான் நாளைக்கு அதுதான் தேர்ட் டாஸ்க். ஓகே ஓகே ஓகே. பசில் பண்ணிடுவாளா என்னன்னு தெரியல பாரு. எனக்கு ஏன் கவலைங்க. அம்மா சாண்டா இறங்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் நானு. டக்குன்னு இறங்கிட்டாங்க 18 minutesலயே. 18.50 15 secondsலயே. அவங்களுக்கு சிசரினாங்க சாண்ட்ராக்கு.
கேக்குதுங்களா? ட்வின்ஸ் ப்ரோ, ட்வின்ஸ். ஸ்பைனல் கார்டு. கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ கேட்டுட்டு இருந்தாங்க கனி வந்து அன்ஃபேர் எவிக்ஷன்ட்டு. ஆமா ப்ரோ. சொல்லுங்க, சொல்லுங்க. அன்ஃபேர் எவிக்ஷன் தான் ப்ரோ. ஆமாங்க. நான் அப்பயே சொல்றேனே அன்ஃபேர் தான். 1 மாசத்துக்கு முன்னாடி தூக்க வேண்டியது இவ்வளோ லேட்டா 3rd, தூக்கிட்டாங்க. 4th வீக்கே போக வேண்டியதுங்க. போயிருந்தாவது இந்த சீசன் காப்பாத்திருக்கலாம். இத்தனை ஆமா. நாள் வச்சு எடுத்து விட்டாங்க. அவங்க போன நாமளும் உடனே அதை அந்த கேமோட ட்ரெண்ட் டைமென்ஷனே பண்ணணும். மாறிடுச்சு அன்ஃபேர் பாத்தீங்களா? எவிக்ஷன் ஃபார் கனிட்டு ட்ரெண்ட் பண்ணணும். என்னங்க தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓச்சோ தண்ணி கொடுக்க மாட்டேறாங்களா? பிக் பாஸ் தண்ணி கொடுக்க கூடாதுங்கிற மாதிரி ஏதோ சொல்றாரு. இல்ல ஆமா, தண்ணி மலையாளத்துல குடிச்சா ஜாலியா ஃபுல் மலையாளத்துலயே டே அப்படிதான். நிப்பாங்க. மலையாளத்துலயே அப்படி தண்ணி கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அச்சச்சோ. ஏங்க போன வாட்டி பொம்மை டாஸ்கே பண்ணாங்க. இது டிடிஎஃப் அங்க விடுவாங்களா? ஆனா பொம்மை டாஸ்க் போன சீசன் ஏதோ ஒரு டாஸ்க்கு அப்படிதான் பண்ணாங்கல்ல. பொம்மை டாஸ்கா? பொம்மை டாஸ்க்ல அன்ஷியும் இருந்தாங்க தெரியுமா? அன்ஷியும் ஜாக்கும். ஜாக்கும் இருந்தாங்க. கரெக்ட். அப்ப தண்ணி கொடுக்க கூடாது, சாப்பாடு கொடுக்காது, எதுவுமே கொடுக்க கூடாது. கரெக்ட் ஏங்க உள்ள கரெக்ட். தண்ணி போனாங்கன்னா அது கொடுக்காமலே யாரோ அவுட் 7 பண்ணிடலாம். மணி நேரம் போகுது. தண்ணி கொடுத்தா இவங்க தெம்பா இன்னும் கொஞ்ச நேரம் விளையாண்டாங்கன்னா அவங்க இதெல்லாம் கட் பண்ணுவாங்க. கட் அதுதான் பண்ணாதான் கரெக்ட். அட்லீஸ்ட் டாஸ்க் கொஞ்சம் சீக்கிரமா முடியும். என்னங்க பாரு தொங்கிக்கிட்டு இருக்காங்க. இறங்கி விடுங்க, போமா அந்த பக்கம். நானும் இப்படி பாவங்க அவ ட்ரை பிடிக்கலாமா என்ன? பண்றாளங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க. இல்லங்க இது பண்ணலாமா என்ன? ஃபவுல் இல்லையா அது? கையை தான் எடுக்க கூடாது, கையை காலு தான் எடுக்க கூடாது. அது பிக் பாஸுக்கு ஓகே, எப்போ ஓகே. வந்து அவுட் ஆக்கணும்னு நினைக்கிறாரோ அப்ப பார்த்து கேட்டு அவுட் ஆக்கிக்குவாரு. இல்ல இல்ல அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்ல. கையும் காலும் அந்த கட்டையில இருந்து எடுக்க கூடாது, அவ்வளவுதான். இல்ல இல்ல நடுவுலயே ஸ்ட்ரெச் அவங்க சொன்னாங்க பண்ணக்கூடாது பொசிஷன்ல ஆக்சுவலா. இருக்கணும். இல்ல இல்ல நான் இப்படிதான் மலையாளத்துல லாஸ்ட் நிறைய தடவை ஸ்ட்ரெச்லாம் சொல்லுவேன், பண்ணாங்க. இந்த பொசிஷன்ல தான் நீங்க இருக்கணும் அப்படின்ட்டு முதல்ல சொல்லியிருப்பாரு. அப்படி பார்த்து எல்லாரும் தான் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்காங்க. சுபிக்ஷா ஸ்ட்ரெச் பண்றா, கமருதீன் பண்றான், திவ்யா வந்து அவ்வளோ அப்படிதான் ஸ்ட்ரெச் பண்றா. இவளையே ஏன் காமிச்சிட்டு இருக்காங்கன்னா அடுத்து இறங்க போறதுனால அவளையே காமிச்சிட்டு இருக்காங்க லைவ்ல. அப்புறம் அரோராவும் யார் அப்படிதான் அடுத்தது நின்னுட்டு இருக்கா. இருக்காங்க? பாரு ஓகே. அப்படின்னு வந்து ரசிகன் தான் சொன்னாரு. ரசிகன் ஆமா ஆமா சொன்னேன். ஆக்சுவலா இந்த வீக்கு அமித்துக்கு பதில் இவனை எடுத்துருக்கணும். விக்கல் சீக்கிரம் எடுத்திருந்தானா அமித் வந்து ஓரளவுக்கு நல்லா விளையாடிப்பாப்புல இந்த டாஸ்க்ல. சூப்பரா விளையாடி இருப்பாரு, சூப்பரா விளையாடி இருப்பாரு. டிடிஎஃப் சூப்பரா ஆடி இருப்பாரு. ஆமா டெடிகேட்டட் ஆடி இருப்பாரு அவரு. ஆமா. ஆனா நேத்து நடந்த டிராமா நடந்திருக்கு அதுல திவ்யா கூட. ஏங்க நீங்க இது சர்காஸ்டிக்கா சொல்றீங்களா இல்ல நிஜமாவே இல்ல சொல்றீங்களா? எனக்கு சத்தியம் தெரியல. உண்மையா சொல்றேன், உண்மையா சொல்றேன். அவர் நல்ல அவருக்கு அந்த இது இருந்தது, பண்ணணும்ன்ற ஒரு ஹோப் இது ஆஸ்ட்ரா நல்லா இருந்தது. தாங்க பண்ணாரு. அவர் பயங்கர டெடிகேட்டா பண்ணிட்டு இருந்தாருங்க. ஆமா அதுக்குதான் பவர் வார்ம் அப்லாம் இருக்கு பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு. அது டஃப் கொடுக்கும் தான் அவரை தூக்கிட்டாங்க. கமருதீனுக்கெல்லாம் டஃப் கொடுக்கும், சபரிக்கு டஃப் கொடுப்பாரு தான் தூக்கிட்டாங்க போல. அவர் டாப் 5 வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? டிடிஎஃப் ஜெயிச்சாருன்னா என்ன பண்ணுவீங்க? அதான் ஆமா பிரச்சனையே. உண்மையா ரசிகன் அவர் இருந்ததுன்னா கன்ஃபார்ம் அமித் இருந்தாலும் ஜெயிச்சிருப்பாரு. விக்கல் சீக்கிரம் தூக்கி இருக்கலாம். தண்டம் பண்றானுங்க. ஒரு அமித்துக்கு ஃபோக்கஸ் இருக்குங்க. அந்த டைம் டாஸ்க்லயே பாருங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் டிஸ்டர்பே ஆகல. அவர் பாட் நடந்துட்டு இருந்தா அது மாதிரி நின்றுட்டே இருந்திருப்பாரு. செம்ம டஃப் கொடுத்துருப்பாரு சீரியஸாவே அமித். இப்போ சாண்ட்ரா செகண்ட் டாஸ்க் ஜெயிச்சான்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அப்படி ஜெயிச்சா கூட எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல ஒரு பாயிண்ட் தான் எடுத்தாங்க. இதுல அவங்க கொஞ்சம் நல்லா எண்டு வரைக்கும் கொஞ்சம் வந்திருந்தாலும் விளாந்துருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 6 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் 7 பாயிண்ட்ஸ் அதுல இருந்தாக்க கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. ரொம்ப 1 2 இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். இதுல ஆனா கூட அடுத்த பாருங்களேன் 2 3 டாஸ்க் 3 தொடர்ந்து அவங்க 999 பாயிண்ட்ஸ் எடுத்தாங்கன்னா அப்ப அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. இதுல கூட பாருங்களேன் யார் டிடிஎஃப் வின் பண்ணுவாங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த செகண்ட் தேர்ட் பொசிஷன்ல வராங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி மாத்தி மாத்தி எல்லா டாஸ்க்ல வரவங்க தான் எனக்கு தெரிஞ்சு பாயிண்ட்ஸ் அதிகமா வரும். ஆமா அது கரெக்ட், அது கரெக்ட். சாண்ட்ராவை கீழே கொண்டு வந்துட்டாங்க சுபிக்ஷாக்கு மேல. எங்க பிஆரை விட்டு என்ன பண்ணிருக்காங்க தெரியல. இன்னைக்கு பர்பஸா கொண்டு வந்த மாதிரியே இருக்கே. பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. சபரி எல்லாம் மேல போயிட்டாங்க, விக்கல்ஸ் அரோரா. பை திஸ் டைம் இந்த வாரம் முடியும் போது சாண்ட்ரா வில் பி தி பாட்டம். பெட் கட்டறனா இந்த பிஆர் கண்டிப்பா போடுவாங்க. ஏன்னா தே ஆர் எக்ஸ்போஸ்ட், தே ஆர் ட்ரிகர்ட். மதியத்துல இருந்து நீங்க அபியூஸை பார்த்துட்டு இருந்தாலே தெரிஞ்சிருக்கும் சாண்ட்ரா மேல.
சம்பந்தமே இல்லாம என்ன பொசிஷன் தெரியாம சாண்ட்ராக்கும் தான் பிஆர் இருக்குன்னு போட்டிருக்காங்களே. யாரு போட்டிருக்கா? யாரோ போட்டிருந்தாங்க 8 lakhs பிஆர்னு போட்டு சொல்லுவாங்க நடக்கிறதானே பார்க்கணும். இவ்வளவு தைரியமா சொல்லியிருக்காங்க, எங்க எடுத்து விட சொல்லுங்க பாப்போம். இல்ல இப்ப கமருதீன் போறதுக்கு சான்ஸே இல்லையா? டிடிஎஃப் வின் பண்ணாட்டி அவங்கள அனுப்பவே மாட்டாங்களா? எனக்கு போயிடுவான் தோணுது இந்த வாரம். இல்ல இவ்ளோ இது பண்ணியும் சேனல் ஏன் ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு இல்ல இந்த தெரியலையே. வாரம் வந்து அவனை வெளில இதை போட்டு எக்ஸ்போஸ் தான் பண்ணியிருக்காங்க. நேற்று நைட் அந்த 1 hourல ஸ்டார்டிங்ல அந்த கிளிப் வந்து நேற்று நைட் லைவ்ல இல்ல. they specifically kept it for today's 1 hour. அதை போட்டுட்டு நேற்று நைட்டு அவன் வாயாலேயே அவன் சொல்லியிருக்கான் க்ளோஷர் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு. மறுபடியும் லாஸ்ட் சீசன்ல காலைல விஷால் கூட இப்படி பண்ணலாங்க. எங்க இவன் கூட கம்பேர் பண்ணா விஷால் ஓகேன்றலாம். சீசன் பெட்டராட்டு தாங்க இருக்கும். அது அப்படிதான் நம்ம அந்த வியூ அப்படிதான் சேஞ்ச் ஆகும் நமக்கு. இவனை விட அவன் பரவாயில்ல, அவனை விட அவன் பரவாயில்ல. பட் எல்லாருமே லவ் கண்டென்ட்ங்கிற பேர்ல எமோஷன்ஸ்ல ப்ளே பண்றானுங்க, அவ்வளவுதான். இது என்னது தமிழ் கிளட்ஸ்ல ஓட்டிங் இவ்ளோ டிஃபரன்ஸ் ஆகுது. திவ்யாக்கும் பாருக்கும் 24-12 அப்படி ரேஞ்சில இருக்கு. இப்ப வினோத் மேல போயிட்டாரு, திவ்யா கீழே வந்துட்டாங்க, செகண்டுக்கு வந்துட்டாங்க. இல்ல இருந்தாலும் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. பிஆர் பயங்கரமா பண்றாங்களோ. இல்ல யாரோ போட்டிருந்தாங்க வினோ 30 lakhs 10 lakhs சாண்ட்ராக்கு 8 lakhs போட்டு இன்ஸ்டால நானும் பார்த்தேன். யாரோ அங்க போட்டிருந்தாங்க. பாருங்க, வினோத்துக்கு 28,000, திவ்யாக்கு 27,000, பாரு 13. அப்படியே பாதி. அதுதான் சொல்றேன், ரொம்ப கம்மி, அப்படியே பாதியா இருக்கு. வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் தான் காம்படிஷனோ. எனக்கு கேளுங்க, திவ்யாவை வந்து விஜய் இஸ் ட்ரீட்டிங் வர்ஸ்ட் தென் ராணவ். நேத்துலாம் சண்டேல செஞ்ச செய்கைக்கு சாட்டர்டேயும் பண்ணியிருக்காராங்க. நமக்கு காட்டல. சாட்டர்டேல தே சேவ்ட் ஹர் ஃபேஸ். சாட்டர்டேல 6 வாட்டி உட்கார வச்சிருக்காராம். லைவ் பார்த்தவங்க சொல்றாங்க. அவளை வந்து அசிங்கப்படுத்தி நீ உட்காரு போதும் நீ பேசணுன்ற மாதிரி சொல்லியிருக்காராம். அப்பயும் அந்த அம்மா, ஆனா அப்பயும் திவ்யா வந்துட்டு லைக் அது இன்சல்ட்டாவே எடுத்துக்காம அது போல்டா ஃபேஸ் பண்ற மாதிரி காமிச்சிட்டு அது இருக்காங்க. அவளுக்கு இன்சல்ட். உங்களுக்கு புரியுதா? she doesn't understand. அவர் வந்து கிண்டல் பண்றது, சர்க்காஸ்டிக் பண்றது வந்து அது அப்ரிசியேஷன் சொல்லி சிரிக்குது. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தெரியுது. பட் அதை கோப்ப பண்றதுக்கு சிரிக்கிறான்னு நினைக்கிறேன். மத்தவங்க முன்னாடி இன்சல்ட்டா கூட அவ அப்படி கோப்ப பண்ணாலும் விடுவோம். எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. அப்படின்னா அது மாத்தணுமே, மாத்த மாட்டாங்களே. மாத்த மாட்டாங்கிறாங்களே. என்ன பொறுத்த வரைக்கும் அது இன்சல்ட் பண்றது, சர்க்காஸ்டிக்கா கலாய்க்கிறது இதுக்கு புரியல. நேத்தான் சொல்லிட்டு போறாரு, நீங்க கையை இப்படி பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு கிண்டல் பண்ணிட்டு போறாரு. அதெல்லாம் பீக் சர்க்காசம். பட் அதுக்கு கூட அது வந்துட்டு எதுவுமே ரியாக்டே பண்ணாம நிக்குது. அதெல்லாம் அவ்வளவு கேவலப்படுத்திருக்காரு. இது வந்துட்டு உள்ள போய்கிட்டு நான் ரூல்ஸை ரொம்ப மதிக்கிறவ, நான் இது வரைக்கும் ரூல்ஸை பிரேக் பண்ணதே இல்லை அப்படிங்க. என்னதே விக்கல்ஸுக்கு அதுதான் கண்டாயிடுச்சு. என்னது ரூல்ஸை நீ பிரேக் பண்ணல ஏம்மா? என்னத்தானே நீ வேலை வாங்கி நைட்டு பொறுத்து போனா பண்ண டீடேல ரூல்ஸை பிரேக் பண்ணலையா? அங்க வந்து லெட்டர் அமைச்சிருக்காரு, அது நீ உள்ள வேற போமா. வாரம், அது வேற வாரம், இது இந்த வாரம். இல்ல இது வரைக்கும்ன்ற மாதிரி பேசுனாங்க. உங்களுக்கு புரியுதா? நேத்து அதனாலதான் விக்கல் ஸ்டிக்கர் ஆனது. நான்லாம் ரூல்ஸ் பிரேக் பண்ணதே கிடையாது, பிக் பாஸ் பண்ணது எல்லாமே நான் கேட்டுருவேன்றாங்க. மறந்துருப்பா, எல்லாரும் மறந்துருப்பாங்கன்னு நினைச்சாங்க போல. எல்லாரும் மறந்துருவாங்களாமா. இது ஃபர்ஸ்ட் வந்ததுலேருந்தே அதானேங்க இவரோட கவுண்டர் எஸ்கேபிசம். எப்படின்னா 20 நாளா நீங்க பேசல, இப்ப ஏன் பேசுறீங்க? இப்ப ஏன் கேக்குறீங்க? நான் வெளியில பாத்துட்டு வந்திருக்கேன். நான் வெளில பாத்துட்டு வந்திருக்கேன். 28 நாளா பேசாம இப்ப எதுக்கு பேசுறீங்க? இப்ப வந்து விக்கல்ஸ் நேத்தாதான் 80 நாளா பேசாம இப்ப ஏன் பேசுறீங்க? உங்க ஒய்ஃப் சொல்லிட்டு போனாங்களா? உங்க ஃபேமிலில இருந்து பாரு சொன்னாங்களா? கை எடுத்துட்டாங்க லைட்டா, சொல்லுவாங்களான்னு தெரியல. அவ எப்பயோ எடுத்துட்டாங்க. அவ எடுத்து 1/2 மணி நேரம் ஆச்சு. நீங்க இப்பதான் பாக்குறீங்களா? இல்ல நான் ரொம்ப முன்னாடி இருக்கேன். நான் இன்னும் ஃபுல் லைவுக்கு போல, முன்னாடி இருக்கேன் இன்னும். அந்த மாதிரி ஃபிங்கர்ஸ்லாம் லிஃப்ட் பண்ணலாம். அதெல்லாம் எல்லாரும் தான் பண்றாங்க. ஓ அப்படியா? ஆமா அந்த மாதிரி ஃபிங்கர்ஸ்லாம் லிஃப்ட் பண்ணலாம். கை மூவ் தான் பண்ணக்கூடாது. ஆமா, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கை அப்படியே அது கட்டையை பிடிச்சிட்டே கை கொண்டு போகலாம். ஒரு பொசிஷன் இன்னொரு பொசிஷனுக்கு கம்ப்ளீட்டா எடுத்து வைக்க கூடாது.
இது ஆக்சுவலி வந்து இப்ப அந்த கமருதீன் பேக் போன் பாருங்களேன். கமருதீனோட எந்த கை அது? ஏதோ ஒரு கை. அந்த கை தான் அப்படிதான் புடிச்சிட்டு இருந்தான் ஃபர்ஸ்ட். இல்லங்க. உங்களுக்கு வந்து அந்த பேக் மசில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாயிடும் ஆக்சுவலி. கமருதீனுக்கு வந்து ஐ திங்க் இட் வில் பி பெயினிங். அங்க பின்னாடி வந்து அங்க ஒரு மசில் இருக்கு. அந்த மசில வந்து இவங்க ஜிம்ல வந்து ட்ரைசெப் ஏத்துவாங்க. மசில்ஸ். ட்ரைசெப் இல்லங்க. அந்த பின்னாடி பேக்ல ஷோல்டர் மசில் ஒண்ணு இருக்கு. டெல்டாய்ட் மசில்ஸ். அது வந்து ஏத்தும்போது வந்து என்ன ஆகும்னா, இந்த மாரி ரொம்ப நேரம் இருந்தா தட் மசில் வில் கீப் கம்ப்ரஸ்ட் ரைட். ரொம்ப நேரம் கம்ப்ரஸ் ஆகி அத வந்து நீங்க ரிலாக்ஸ் பண்ணும்போது செமையா பெயின் எடுக்கும். அந்த மசில் வந்து இட்ஸ் நாட் சம்திங் தட் யூசுவலி க்ரோஸ் ரைட். நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா ட்ரெயின் அவனோட ரைட் பண்ணணும். ஹேண்ட் புடிச்சிருக்கான்ல, அப்படிதான் வந்து லெஃப்ட் ஹேண்டும் புடிச்சிட்டு இருந்தான். ஆனா ம். வந்து அது வந்துட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் எப்படி வந்து பின்னாடி பக்கம் போச்சுன்னு தெரியல. ரைட் ஹேண்ட் புடிச்ச மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்டும் புடிச்சிட்டு இருந்தான். கம்ப்ளீட்டா பொசிஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கான். எப்படி சேஞ்ச் பண்ணான்னு தெரியல. சுபி அவ்வளோ கம்ஃபர்டபுளா நிக்கிறா பாருங்க. அது அந்த மாரி கம்ஃபர்டபுள் மிச்சம் யாரும் நிக்க முடியல பாருங்க. லைட் வெயிட் இல்லங்க. லைட் வெயிட் லைட் அப்புறமா வெயிட் வந்து பிளஸ் அந்த மசில் டெவலப் ஆயிருக்காதுங்க. உங்களுக்கு புரியுதா? தட் இல்ல அது ஷோல்டர் மட்டும் இல்ல. மசில்ன்றது ஃபிஷர்மேன்ஸ்க்கே வந்து நிறைய ஃபிஷ் அது எல்லாம் வந்து சாப்பிடுறதுனால ஃப்ளெக்சிபிளா அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஆ அந்த இம்யூன் இருக்கும். அவங்க இன்பில்டாவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஃபிஷர்மேன்ஸ். இல்ல. அந்த மசிலும் அந்த மேட்டர் இருக்காங்க ஆக்சுவலி. ஆமா ஆமா ஆமா. நீங்க அரோராவுக்கு பார்த்தீங்கன்னா, மசில் வந்து அப்படியே காய் பின்னாடி போயிருச்சு ஷோல்டருக்கு. அவ்வளோ பின்னாடி போகுது அவங்களுக்கு. செம்ம ஃப்ளெக்சிபிளா இருக்கு ஷோல்டர். விக்கல்ஸால அதனால தான் நிக்க முடியல. ஹிஸ் பாடி இஸ் வெயிட் வேற கூட. ஹி ஆமா. நீட்ஸ் டு சப்போர்ட் ஹிஸ் பாடி வித் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் லெக்ஸ் அப்படின்னா கஷ்டம் தான். அவன் ஏதோ லிகமெண்ட் இதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷோல்டருக்கு ஜாயிண்ட்ல லிகமெண்ட் இருக்குங்க. அந்த இருக்கு. லிகமெண்ட் இருக்குங்க. தட் இஸ் ம் லிகமெண்ட் தேர். ம் ம் அதான் ப்ராப்ளமே. ஹாய் ரசிகன் ப்ரோ. ஹாய் வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ வினோத் வந்து நம்ம சொன்ன மாதிரியே பாத்தீங்களா பதட்டம். பதறுவான். நான் சொல்றேன்ல. போன மாதிரி 2 ஏதாச்சும் ஓட வைக்க போறாங்க. தலையை விட்டு வர போறான். அப்போ தெரியும். டாப் 5 அப்படி தலைகீழ மாறப்போகுது. இல்ல பார்வதி உங்களே எடுத்தாங்க ப்ரோ. நான் பார்த்தேன் ப்ரோ. அதுக்கு என்ன அதே மாதிரிதான் வந்து சபரியும் பண்ணா. சபரியா இதுதான். ஆனா சபரியை வந்து நீ கிளம்புட்டாங்க. பார்வதி எப்படி விட்டு வச்சிருக்காங்க? தெரியல. பிக் பாஸ் என்ன பிக் பாஸ் பார்வதி மேல பாசம். இல்ல இன்னைக்கு கமருதீன் விட்டு கொடுத்த உடனே பிக் பாஸ் ட்ரை பண்றாரா? பிக் பாஸ் திவுக்கு தான் இங்க போயிட்டு இருந்தாரு. திவு ரொம்ப மக்கா இருக்குன்னு விட்டாரோ? ஆமா. ஆனா செம்ம. ஆனா பார்வதி போடுறது நீ வந்து விபரீதத்துக்கு போற மாதிரி. இல்ல ப்ரோ இன்னைக்கு லைவ்ல பார்த்தேன். பா விக்கல்ஸ் வச்சு செஞ்சு விட்டான். பா என்ன மாதிரி பாயிண்ட். இல்லங்க சான்ஸ் கிடைச்சுன்னு சொல்லிட்டு அவளை ட்ரிகர் பண்ணணும் தான் சொல்லியிருக்கான். அது எல்லாமே ஈ செட் தட் வீக்கெண்ட்ல வந்து எனக்கு கேட்டா நான் வாங்கிக்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்லை. வேணும் தான் அந்த வார்த்தையை சொன்னேன் அப்படின்ட்டான். முடிவே பண்ணிட்டான் அவன். இதுக்கப்புறம் அவன் வீக்கெண்ட்ல திட்டு வாங்குறது முடிவு பண்ணிட்டாங்க அவன். கண்டிப்பா he doesn't like being ignored in the weekend. நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அப்ரிஷியேட்டாவது பண்ணணும். பண்ண மாட்டாங்க. எல்லாரையும் திட்டிட்டு தான் இருக்கான். நான் திட்டு வாங்க நான் ரெடின்னு சொல்லி இறங்கிட்டான் விக்கல்ஸ். அவனுக்கான போர்ஷன் எதுவுமே கிடைக்க மாட்டாங்குதுங்கிறதுக்காக கூட இப்படி ஒரு மூவ் பண்ணிருக்கலாம். அண்ட் கனி ஆஃப்டர் கனி கண்டிப்பாங்க. எவிக்ஷன். there is nothing to lose-ன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. என்னன்ற மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு. சைலண்டா And no அந்த one is கனிவே appreciating him, அனுப்பிட்டீங்க. right? அப்போ ஃபைட் பண்ணாதான் இங்க இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு மூவ் எடுத்து இவன் பண்ணிட்டான். இல்ல சாண்ட்ரா வந்து ஆல்ரெடி வந்து அவங்க வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது 2 குழந்தை வேற. சோ அதனால அவங்களுக்கு அந்த கொஞ்சம் C-section bro. அதுதான் You can't stand. Leave it. There's nothing to argue. These idiots will do whatever they want. அது பண்ண முடியாது. பார்த்தாலே தெரியுது. லைட் வெயிட் எல்லாம் பாத்தீங்களா? அரோரெல்லாம் ஜாலியா நிக்குது. ஜாலியா நிக்குது. அதாவது சாப்பிட்ட சிக்கனுக்குலாம் நிக்கட்டுங்க. 84 நாள் ஆக்சுவலி நல்லா நினைச்சு ரெஸ்ட் பாருங்களேன். எல்லாரும் பிக் பாஸ் வந்து வெயிட் குறையும். இவங்களுக்கு மட்டும் தான் வெயிட் கூடி இருக்கு. இல்ல அவங்க சாப்பிட்டு உட்காந்துட்டு தூங்குனா முந்தா நாள் கனிகிட்ட பேசிட்டு இருக்காங்க சரியா. இதுவே பத்த மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் வந்து அதை ஏதோ எடுப்பாங்க தெரியுமா? நூல் கட் பண்ணி சைஸ் ஏற்றுவாங்க தெரியுமா? எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. கமருதீன் எப்படி வந்து ஹேண்டை வந்து இந்த சைட்ல இருந்து அந்த சைடு திருப்புறான்? ஃபிளிப் பண்ண முடியுது. எடுக்காம பண்ண முடியுமா அந்த மாதிரி கட்டையில? அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் எல்லாரும். அது எப்படி அவன் மாத்துனா எப்ப மாத்திருப்பான். மாத்துனான்னு மிஸ் பண்றோம் நம்ம. மேபி கேமரா ஃபோக்கஸ் அவனுக்கு போகவே மாட்டேங்குது மோஸ்ட் ஆஃப் தி டைம். அவனை ஜெயிக்க பிளான் பண்றாங்க போல அப்படின்னா தெரியலையா? அப்படி பார்த்தா ஆனா சுபிக்ஷா வின் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இது ப்ரோமோ வந்துருச்சு ஹாட்ஸ்டார்ல. அது ஓகே ப்ரோ. இவங்க முயற்சி பண்றாங்க. அவன் ஜெயிக்கணும்ல. அவனோட நல்லா வர ஆடினாங்கன்னா அவனுக்கு என்ன மாதிரி சான்சஸ் கொடுக்கலாம் அப்படின்னா
இந்த மாதிரி டாஸ்க்குலாம் அந்த கேமரா ஃபோக்கஸ் வைக்காம அவனுக்கு ஆமா, சீட் பண்றதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு. கம்ப்ரோட ஹேண்ட் அப்படி மூவ் பண்றான்? எப்படி மூவ் பண்ண முடியும்? ஃப்ரண்ட் டு பேக் எப்படி போகும்? கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. எடுக்காம பண்ணவே கேர்ள்ஸ்க்கு ஃபுட், ஃபிங்கர்ஸ், ஹேண்ட் எல்லாமே ஃபோக்கஸ் பண்றாங்க. அவனுக்கு எதுவுமே ஃபோக்கஸ் இல்ல. சம்திங் ஃபிஷி. பாரு அந்த கட்டையை உடைக்காம இறங்க மாட்டான்னு நினைக்கிறேன். கட்டையோட தொபக்கான்னு உள்ள போறான்னு நினைக்கிறேன். அந்த அந்த நெயில் வேற சாரி அந்த நில் வேற காமிச்சிட்டாங்க. நாடியை ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு வேற பயமா இருக்குது. எங்கடா விழுந்துரும். ஆமா, இப்படி தொங்கிட்டு இருக்கா அதுல. எல்லாரும் நேரம் நிக்கணும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இருங்க, நான் அந்த போட்டோ வேணா எடுத்து போடுறேன். கம்முடுது முன்னாடி கை பிடிச்சிருக்கோம், பின்னாடி கை பிடிச்சிருக்கோம். எப்படி திமிங்கலம்? வர்மக்கலை கை எடுக்காம எப்படி மாத்தினாரு தெரியலையே. வர்மக்கலை பையன் இருக்கான். ரசிகன் நல்லா பண்றீங்க ரசிகன். போட்டோ எடுத்துட்டேங்க. 1 hour பேக் போய் போட்டோ எடுத்துட்டேன். தலைவன் கை தூக்குனது. பேசுங்க திவ்யா, பேசுங்க. ஹாய். ஆக்சுவலி 1 hour எபிசோட் நான் பார்க்கல. 1 hour எபிசோட் வந்து பாரு, கமருதீன் அந்த ஃபுல் இது வந்து யாருக்கு ஃபேவரா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க? சாண்ட்ராக்கு ஃபேவரா? 2 பேருக்குமே நெகட்டிவ். 2 பேருக்கும் நெகட்டிவ். சாண்ட்ராக்கு பாசிட்டிவ். Oh, but TL they are saying like Parvati expose பண்ற மாதிரி they have projected. Is that true? ஒண்ணுமே இல்ல. நத்திங் இஸ் தேர். அங்க கம்மு தான் நிறைய எக்ஸ்போஸ் ஆனா ஸ்கோர் பண்ணது சாண்ட்ரா. என்ன விக்ரம் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். சொன்ன மதிச்சே இறங்கிட்டு அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு யார சொல்றான்? வன்மத்தை கக்கிட்டு இருக்கிறான். வேற யார சொல்லுவான்? அவன் வன்மம் வேற அதான் யாரும் வன்மத்தை கக்கிட்டு இருக்கிறான். ஏன்டா நான் சொல்லுவேன். பிக் பாஸ் சொன்னதானே இறங்க முடியும். அவளே எப்படி இறங்க முடியும்? ஜெலஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திவ்யா தூங்கிட்டாளையா? என்னங்க கம்பு பிடிச்சி தூங்கிடுச்சு திவ்யா? ஏங்க தூக்கம் வராங்க. தூக்கம் வந்தா தூங்கதாங்க செய்வாங்க. பரவாயில்ல, திவ்யா கூட விழா நிக்கிறாங்க. அது பரவாயில்ல, அது நல்லா அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். திங்க பண்ணி போட்டுருங்க நாளைக்கு. அவளே படாதீங்க. பேசுங்க யாரும். ஜான் பேசுங்க. ஏங்க நான் கைய கூட தூக்கல, நான் சும்மா இருக்கேன். யாருமே கை தண்ணி கேன் போட வந்தீங்களா? தண்ணி கேன் போட வந்தேன் சார் நானு. நித்யா கை தூக்கிடுவாங்களா? யாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணல. சரி இவங்க தான் ஸ்பீக்கர் வந்தாங்க. சரி பேசட்டும், அவங்களாம் பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒரு ரவுண்ட் முடிச்சாங்களே, இவங்க தான் புதுசா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசுங்கன்னு சொன்னா ஈவினிங்கும் வரல. இவங்க நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருப்பீங்க, எடுத்து விடுங்க. இல்ல நான் ஆக்சுவலி 1 hour பார்க்கல, ஃபியூ கிளிப்ஸ் தான் நான் பார்த்தேன். ஆனா ஒரு விஷயம், அபி இன்னைக்கும் ஹாப்பி, நாளைக்கும் ஹாப்பியா? ஹாப்பி அபிக்கு. ஆமாங்க, போய் மறக்காம ஓட்டு மட்டும் கொஞ்சம் போட்டுருங்க ப்ளீஸ். தெரியுது நீங்க சொல்றீங்க நினைச்சேன். என்னடா இன்னும் சொல்லலையே அப்படின்னு. இன்னும் 35 minutes தான் இருக்கு. ஆமாங்க, ஓட்டு போட்டுருங்க. அப்புறம் 35 minutes கழிச்சு இன்னொரு ஓட்டையும் போட்டுருங்க. இல்லைன்னா வெயிட் பண்ணி 30 minutes கழிச்சு போங்க. 5 minutes கேப்ல 2 ஓட்டையும் போட்டுடலாம், பிரச்சனையே இல்லை. அப்பப்ப ஞாபகம் இருக்கப்ப ஓட்டு போட்டுருங்க. இங்க சேச்சி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அன்அபிஷியல்ல வேற அரோரா நீங்க இல்ல நீங்க வந்து நீங்க என்ன இது பண்ணாலுமே உட்கார்ந்து சேனல் சேச்சிக்கு ஃபேவரா இருக்கணுமே. அப்படி எல்லாம் பொய்யா சொல்லுவாங்க, நம்பாதீங்க. சேனல் எல்லாம் ஒண்ணும் சேச்சிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அதுதான் நானும் சொல்றேன். நீங்க முக்கி ஓட்டி போட்டாலும்
நாளைக்கு சேனல் வந்து அரோரா டாப் 3 அப்படின்னு காமிச்சிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்களுக்கு டாப் 3 தான் வேணாம். பணப்பெட்டியை தூக்குற வரைக்கும் நாங்க ஓட்டு அதாவது பார்வதியவே டாப் 3ல வைக்க மாட்டாங்களாம். அரோரா கொண்டு போய் வைப்பாங்கன்னும் போது நாங்க எதிர்பார்க்க முடியுமா அந்த டாப் 3 எல்லாம்? ஏதோ கொஞ்சம் பணப்பெட்டி கிணப்பெட்டி வரைக்கிறேன்னாங்கன்னா பார்த்துட்டு ஓரமா பார்த்துட்டு போயிடுவோம். அது நீங்க கவலையே பட வேணாம் அபி. கண்டிப்பா சேச்சி பணப்பட்டி வரைக்கும் இருப்பாங்க. நீங்கெல்லாம் இருக்கும்போது சேச்சி எல்லாம் அவளை ஈஸியா விட்டுருவீங்களா? கரெக்ட் தானே? ஆசைதான். பாருக்கு ஓட் போட்டேங்க நானு. ஏங்க பாரு ஓட்டு போட்டதெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க. இங்க சொல்லாதீங்க. சாண்ட்ராக்கு ஓட்டு போடணும்னு தோணுது. ஆனா 2 ஓட்டா இருந்தா போட்டுருக்கலாம். 1 தான் இருக்குது இன்னைக்கு. ஆனா சாண்ட்ரா இன்னைக்கு நல்லா ப்ளே பண்ணாங்க. பாருக்கு ஓட்டு போட்டு பாவம் பண்ணிட்டீங்க. ஆமா, சாண்ட்ராக்கு போடுங்க. உங்க பாருவே இன்னைக்கு எங்க சாண்ட்ரா தான் காப்பாத்திருக்காங்க. கொஞ்சம் ஓட்டு போட்டு விடுங்க. அதுக்காக எல்லாம் போட முடியாதுங்க. சப்போர்ட் பண்றோம், ட்வீட் போடுறோம், என்ஜாய் பண்றோம், ஹாப்பியா இருக்கிறோம். அவ்வளவுதான். ஓட்டெல்லாம் பாருங்க தான். இல்ல எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன். இன்னைக்கு வந்து அரோரா ஏதாவது ஸ்கோர் பண்ணாங்களா? ஏன்னா ஐ எம் ஜஸ்ட் சீயிங் சம் ஃபியூ கிளிப்ஸ் சேயிங் ஹரிஷ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலைவி அடிச்சுட்டாங்க அரோரான்னு. ஆனா கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி தெரியல. ஆனா உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தான் கேட்டேன். அவரு சும்மா நேரத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஐ போஸ்ட் போகணும்னு போட்டுக்கிட்டு இருப்பாரு பாவத்தை. நீங்க அரோரா அப்படின்னு நாங்க பேர் வந்தாவே அவர் ஏதோ ஒண்ணு எடுத்து போட்டுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அரோரா பல்ல விளக்கிட்டாங்கன்னா அதுக்கு ஹைப் பண்ணுவாருங்க. விடுங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்கள பத்தி பேச வேண்டாங்க. சரிங்க. ஆனா அபி ஒரு விஷயம் சொல்லணும். இன்னைக்கு இந்த கிளிப்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். சேச்சி செம்மையா பிஆர் விஷயமும் சரி, அந்த நாமினேஷன் விஷயமும் பக்காவா பேசுறாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு பிஆர் ஆக்டிவிட்டி டாஸ்க சூப்பர்வா பண்ணது விஜய் பாரோ. விஜய் பாரோ வந்து நெகட்டிவ் பிஆரையும் தாக்கிட்டா, பாசிட்டிவ் பிஆரையும் தாக்கிட்டா. அண்ட் சாண்ட்ரா சாண்ட்ரா தாங்க அது பண்ணாங்க. சாண்ட்ரா நெகட்டிவ் வேற ஏதோ புதுசா பேர் வச்சாங்க. இருங்க, என்ன பேரு மறந்து போச்சு எனக்கு. அபி வாட் வாஸ் தட் நேம்? சாண்ட்ராவும் ப்ளே பண்ணா சூப்பரா. அண்ட் வினோத், திவ்யாவை இது பண்ணது 3 பேருமே நல்லா பண்ணாங்க. ஓகே அபி, ஓட்டு போட்டேன் அப்படின்னா உங்களுக்காக. புண்ணியம் பண்ணிட்டீங்க. இவ்வளவு நாள் செஞ்ச பாவத்தை இன்னைக்கு கழுவிட்டீங்க ரசிகன். ஓட்டு போட்டு போஸ்டும் போட்டேன், வச்சுக்கோங்க. விக்னேஷ் நீங்க கூட உட்காந்து சேச்சிக்கு தான் சப்போர்ட்டா? ஓகே ஓகே. இல்லைங்க, யாருமே இந்த சீசன்ல பிடிக்கலங்க. விஜய் சேதுபதி கூட பிடிக்கலையா? என்னடா அது? இல்ல இந்த சீசன்ல மெயினா அவரை தான் பிடிக்கலன்னு அப்படி வேணா சொல்லலாம். ஏன்னா கேள்விகள்லாம் வந்து 3 எபிசோட்ஸ் லாஸ்ட் 3 வீக்கெண்ட்ஸ் எபிசோட்ஸ் வெறும் ஃப்ரைடே ஹேப்பனிங்ஸ் மட்டும் அவர் எடுத்து பேசுறாரு. இனிஷியலா அட்லீஸ்ட் வீக் ஃபுல்லா எடுத்து பேசினாரு. பட் லாஸ்ட் 3 எபிசோட்ஸ் ஃப்ரைடே ஹேப்பனிங்ஸ் மட்டும் அவர் எடுத்து பேசுறாரு. பிஆர் அபிஷியல் ஃபர்ஸ்ட் வினோதா? வினோத் அன்அபிஷியல். ஓவர் ஷேடோ பிஆர். ரசிகன் நீ கேட்ட பாயிண்ட். ஓவர் ஷேடோயிங் பிஆர். லிஸ்ட் ஃபார்ம்லாம் வந்துருக்காங்களே, அந்த ஃபார்ம் கிட்ட வாங்கிட்டு வாங்க.